இவ்வளவு பெண்கள் உட்கார்ந்து இருக்கீங்களாங்க, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. அவங்க மணி பர்ஸ்ல யாரெல்லாம் வீட்டுக்கார போட்டோ வச்சிருக்கீங்க? அந்த அம்மா சொல்லுது அவனை வீட்டுல வச்சிருக்கிறதே பெருசு, அவனை மணி பர்ஸ்ல வேற வைக்கணுமான்னு கேக்குது. நடுவர் என்னமா சமைக்கிறீங்க நீங்க? என்ன சமைக்கிறீங்க? சுட சுட சமைச்சா அது அம்மா சமையலுங்க, சுட வச்சு போட்டா அதான் பொண்டாட்டி சமையல். நடுவர் அவர்களே, தக்காளி சோத்த கூட அம்மா பிரியாணி மாதிரி செய்வா, ஆனா பிரியாணிய கூட தக்காளி சோறு மாதிரி செஞ்சு போடுவா பொண்டாட்டி. நடுவர்களே, கமகமான வாசனை வந்தா அது அம்மா சமையல், வாசனை வருதா அப்படின்னு பார்த்தா அது பொண்டாட்டி சமையல். ரசத்துல புளிய கரைச்சா அது அம்மா சமையல், வயிற்றுலயே புளிய கரைச்சா அதான் பொண்டாட்டி சமையல். நடுவர்களே, இன்னைக்கு காலம் அப்படி போயிட்டு இருக்கு. எங்க நட்போட வாழுதுன்றதுதான் என்னுடைய கவலை. நடுவர்களே, என்ன மனமுள்ள பொண்ணு என்ன மதுரையில கேட்டாக, அந்த மன்னார்குடியில் கேட்டாக, அந்த மாயவரத்துல கேட்டாக, எல்லாம் கேட்டாங்களே, உன்னை உள்ளூர்ல ஒரு பய கேட்டானா? ஒரு நல்ல இல்லறம் எது என்று சொன்னார், நட்பான இல்லறம் எது என்று சொன்னார், கணவனை கடன் வாங்காமல் பார்த்துக் கொள்ளுகிற மனைவியும், மனைவியின் கண்களிலே கண்ணீர் வராமல் பார்த்துக் கொள்ளுகிற கணவனும் இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பத்திலே நட்பாக இருக்க முடியும்.